ஈரோட்டில் வழிப்பறி கும்பல் தாக்கியதில் முதியவர் மரணமடைந்த விவகாரத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த காந்தி என்பவர் தனியார் விடுதியில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் CNC கல்லூரி அருகே காந்தி சென்று கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த காந்தி சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட அரவிந்த், சந்தோஷ்குமார், நந்தீஸ்வரன் மற்றும் 17 வயது உள்ள ஒரு சிறுவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை உசிலம்பட்டியில் முறையான குடிநீர் வழங்காததால் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரையூர் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் நடந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அவ்வழியாக பணிக்கு சென்ற பெண் காவலர் விஜயலட்சுமி ஒற்றை ஆளாக போராட்டம் நடத்திய பெண்களிடம் பேசி சமாதானம் செய்து போக்குவரத்தை சீர் செய்தார். தொடர்ந்து உசிலம்பட்டி காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி அருகே பட்டியலின மக்களுக்கு வங்கிக் கடன் வழங்க மறுத்து சாதி பெயரை சொல்லி திட்டிய புகாரில் வங்கி மேலாளர் உட்பட ஊழியர்கள் 5 பேர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின பெண் மகளிர் சுய உதவிக்குழு அமைத்து வங்கியில் கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். அப்போது வங்கி ஊழியர் கடன் வழங்க 12,000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் இதுகுறித்து அப்பெண் வங்கி மேலாளரிடம் முறையிட்ட போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் சாதி பெயரை கூறி இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் SC/ST ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.